ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே மாமா வந்து புனிதா கிட்ட வந்து சொன்னார், எல்லா சொத்தையும் உண்மையிலே எழுதி வச்சுட்டு அந்த பத்திரத்தெல்லாம் வந்து உங்கள் அம்மா தான் வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா கேட்டேன். அதுக்கு புனிதா வந்து இல்லவே சொல்லவே இல்லையா, அப்படிலாம் அம்மா அப்படி ஒரு நாள் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க, அப்படி ஒரு சொத்து பத்திரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சொத்தும் உன் பேரில் தான் இருக்குமா, அது கார்டியன்னா என்ன தான் உங்கள் அப்பா வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை அப்படின்னா நீ போய் உங்கள் வீட்டு பத்திரத்தை போய் எடுத்து பாரு. நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மா நல்லவங்க கிடையாது. அவங்க தான் வந்து உனக்கு முதல் எழுதிய ஃபுல்லாகவே சொத்துக்காக நடிக்கிறாங்க, எல்லாமே தான் பிள்ளைகளுக்கு தான் சேரணும்னு நடிக்கிறாங்க சொல்கிறாங்க. இதை வந்து கேட்டு அமுதா வந்து உண்மையாக இல்லையா பார்க்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கும்போது நைஸாக உடஞ்சி பத்திரத்தை ஃபுல்லாக வந்து எடுத்துடுறாங்க. இப்போ வந்து நமக்கு நேரம் கிடையாது, மெதுவாக தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சாவியை வந்து இங்கே வைக்க வேண்டாம், புனிதா ரூமில் கொண்டு வச்சா புனிதாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வரும்னு சொல்லிட்டு நைஸாக சாவியை கொண்டு புனிதா ரூமில் கொண்டு இன்றைக்கி கொண்டு வச்சிடறாங்க. வச்சுட்டு வந்து போயிடுறாங்க. காலையில் எழுந்து அவங்க அம்மா இன்றைக்கி வந்து மரகதை வந்து கத்துறாங்க. ஐயோ பத்திரத்தை காணும் அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க. ஏற்கனவே இதை செக் பண்ணணும்னு சொல்லி புனிதா சொன்னாங்க. உடனே கபிலன் வந்து கேட்குறா, இல்லை நான் சொன்னேன், ஆனால் நல்லா அடுத்து தூங்கிட்டேன், நான் வந்து பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரகதன் சாவியை காணும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சரி அப்போ போலீஸில் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அமுதா வந்து மாட்டிடுவா. ஏன்னா பத்திரம் எல்லாமே அமுதா ரூமுக்குள்ளே இருக்குது. அப்போ வல்லவராயனுக்கு வந்து தெரிஞ்சிடும் அமுதா ரூமுக்குள்ளே எப்படி பத்திரம் போச்சு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் சாவி எங்கே வச்சுருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து புனிதா ரூமை வந்து தேட போகிறாங்க. இன்றைக்கி தேடினானே அங்கே உள்ள பத்திரம்னா அப்போ வந்து கபிலன் கூட வந்து சந்தேகப்பட போகிறாரு, அப்போ சாவி இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அமுதா தான் அந்த சாவியை வச்சா அப்படின்னு யாருக்குமே அது சந்தேகம் வரப்போது கிடையாது. அப்படியே வல்லவராயன் சொன்னால் கூட புனிதா வந்து இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அடுத்தவங்களை ஓவராக நம்பினா புனிதா வந்து இப்படி தான் ஆகணும். புனிதாவுக்கு வந்து புத்தியே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்புறம் இதில் புத்திசாலிங்கிற பேர் வேறு. எல்லாருமே அவங்கள வந்து இவ்வளோ திட்டுறாங்க. இப்போ கூட வந்து எல்லாருக்கிட்டையும் இப்படி அவமானப்பட்டு இங்கே எதுக்காக வந்து இருக்கணும்னு தெரியல. கபில என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. இப்போ வந்து அமுதா வந்து என்ன செய்ய போகிறாங்க தெரில. சாவி எங்கே வச்சதுனால பழியை வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புனிதாவை சும்மா விட போதில்ல, கண்டிப்பாக திருட்டு திட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி தெரியல. புனிதாவுக்கு எப்படி புத்தி வரப்போதில்ல பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி வந்து பார்த்திங்கன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மாமா வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. சரவணன் வந்து கூப்பிட்றாரு, எப்படியா வந்தே ஆகணும்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன், அதனால் உங்கள் அம்மா தானே என்னை வாசத்தினரே உட்கார சொன்னாங்க, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் அம்மா வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து கூப்பிடணும், பூங்கொடி எப்படியா இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூப்பிட்டு வரப்போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி போய் அவங்க அம்மா போய் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த நேரம் சரவணன் வந்து பூங்கொடியை வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வயர் எரியுது. 2 பேரும் சேரவே கூடாதுன்னு நினச்சி அவன் எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். புருஷன் பண்ணாட்டினா அப்படித்தாம்மா இருப்பான், நீ ஏன் இருக்கிறன, திடீர்னு ஏன் இந்த அக்கா வந்து எப்போ பாரு பூங்கொடிக்கே சப்போர்ட் பண்ணுறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தகச்சு போய் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்லமே அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நிலா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவள் அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து திரும்ப வந்து வேலை கிடச்சிச்சு. ஓனர் வந்து தெரிஞ்சு போச்சு, யாரோ பிளான் பண்ணி தான் செஞ்சா சொல்லி விஜய்க்கு வந்து திரும்பவும் வேலை வந்து கொடுத்துட்டாரு. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நிலா வந்து ஏதோ ஒரு பெட்டியை வந்து திறக்கிறா. அதுக்குள்ளே அம்மா கூட 2 பிள்ளைகள் இருக்கா. ஐயோ இன்னொரு பையன் இருக்கா, நமக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கா, அம்மா சொல்லவே இல்லையே சொல்லி அம்மாட்ட வந்து ஃபோட்டோ கூட அம்மா வந்து இல்லை அந்த பையன் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலா வந்து கதறி அழுறாங்க. அதுமாதிரி விஜய் அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அம்மாட்ட வந்து இன்னொருத்தர் வந்து சொல்கிறேன், இந்த பாரு அவளுக்கு பிள்ளை உயிரோடு தான் இருக்கா, அவன் தான் கவின் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவா, பாவம் 2 பேரும் எப்படி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விஷயம் தெரியும். அதே சமயம் அங்கே வந்து கவின் அப்பாவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கல்யாணம் வந்து இந்த வாரம் நம்ம கல்யாணம் வச்சிடலாமான்னு சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கவின் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல, உண்மை தெரியுமா அப்படி தெரியல, பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். நன்றி.